நான் முதல்லே சொன்னேன், தாடிய எடுக்காதீங்கடா. எடுத்து என்ன மண்ணாக்கிட்டானுங்க சகோதர, சகோதரிகளே. ஸோ பாலஸ்டீன் அண்ட் இஸ்ராயல். இன்னைக்கு அது ஒரு வார்த்தையா இருந்து எமோஷன் ஆகிட்டுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இஸ்ரேல்ன்னு சொன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் வரும். பாலஸ்டீன் சொன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் வரும். இல்லையா? ஆனா இப்ப அது மேட்டர் இல்ல. ஓகே. குரான்ல வந்து பனி இஸ்ராயல் அண்ட் இஸ்ராயல்ன்னு சொல்லி வார்த்தைகள் வரத நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? குரான்ல வந்து யா பனி ஆதம் நெறைய இடங்கள்ல வரும். இல்லையா? அதோட லிட்டரலான அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆதமின் மக்களைன்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் தான் அது வந்து குறிக்குது அப்படிங்கிற மாரி வரும். அதே மாரி பனி இஸ்ராயல்னாலும் சேம் அர்த்தம் தான். இஸ்ரவேலின் மக்களே, அதாவது இஸ்ரவேலின் குழந்தைகளேன்னு வரும். ஸோ நீங்க அல் குர்ஆனுடைய சாப்டர் 5 அல் மாயிதாவுடைய வசனம் 12 எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இஸ்ரவேலின் மக்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினோம். அதுல வந்து நாங்க 12 தலைவர்கள சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேர்ஸ் கன்டினியூஸ் இல்லையா? அவங்க வந்து வாக்குத்த வர்றாங்க. அ வேதங்கள்ல மாற்றங்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வசனங்கள் கன்டினியூ ஆகும். யூ சி அக்கார்டிங் டு த பைபிள் இஸ்ரேலுக்கு மொத்தம் 13 குழந்தைங்க. அதுல 12 ஆண்கள், ஒரு பொண்ணு. ஓகே. இந்த 12 ஆண்கள்ல உள்ள ஒரு நபி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இடையோட ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் தோழர்களே. இஸ்ரேலுக்கு யூ சி உலகம் தோன்றி இந்த காலம் வரைக்கும் ஓகே உலகத்திலேயே முதலாட்டு இஸ்ரேல்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்ட முதல் நாடு இல்லை, முதல் நபர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சகோதர சகோதரிகளே. இல்லையா? அது ஜெனசிஸ்ல வரும் நினைக்கிறேன். அப்படிதானே? இஸ்ரேல் பேர் கிடைச்சது. ஆமா, நான் கார்டு போட்டு விடுறேன். ஆக்சுவலா ஒரு சினாரியோ உண்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு ஃபைட்டிங் சினாரியோ நடக்கும். அதுக்கப்புறமா தான் இஸ்ரேல்னு சொல்லி அவருக்கு பேரே சூட்டப்படும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இஸ்ரேல்னா யாரு, இஸ்ரேலின் மக்கள்னா யாரு, பனி இஸ்ரேல்னா அர்த்தம் என்னதுங்கிறதுல. ஸோ I'll meet you next video. Until then, bye bye and அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே.